வணக்கம் மனோரோலே ஜேம்லேருந்து உங்கள் தரன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் தமிழ்நாட்டு எலெக்ஷன் களம். தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. நாளைக்கு நாளண்டைக்கு எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அந்த ரிசல்ட்ஸ் ஆனால் 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி தான், ஒரு 10 நாளைக்கு பிறகு தான் அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது. அன்றைக்கு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லப்படுற நாட்டில் அது ஒரு வெட்கக்கேடான ஒரு விடயமாக இருக்குது. அது ஏற்கனவே அவர்களால் விரும்பினால் சாத்தியப்படுத்தலாம். ஆனால் பட்டியல் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு அங்கே என்ன நடக்குமென்றதும் நாங்கள் பார்த்துருக்குறோம். போன எலெக்ஷனையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். தேர்தல் ரிசல்ட்ஸ் வர முதலே வெற்றி பெற்ற ஆளை வாழ்த்து தெரிவிக்கிற விடயங்கள், ஜனாதிபதி அங்கத்திய மோடி போன்றவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிற விடயங்களையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். என்றபடியால் அந்த இதுகளை நாங்கள் ஆராய்ச்சி செய்யாமல், ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை இந்த தேர்தல் பெற்றிருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை, அந்த மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதுக்கு யார் காரணம் என்றால், புதுவரவாக வந்திருக்கிற டிவிகே கட்சியான விஜய், சினிமாவில் சூப்பர் ஸ்டாரான, இப்போ அரசியலையும் வந்திருக்கிற விஜய் ஒரு மாற்றத்தை தருவார் என்று அதிகமான மக்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் அவர் போகிற பக்கம் எல்லாம் இளைஞர்களும் மக்களும் எவ்வளோ தூரம் கூடுறார், ஒரு கடல் மாதிரி கூடுறதை பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும். மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றத்தை பல கட்சிகள் அதை பார்த்து பயப்படுகிறார்கள். அனைத்து கட்சிகளும் அது ஒரு மாற்றத்தை வரும்போது அந்த மாற்றம் ஒரு புரட்சியாக மாறிடக்கூடாது மத்திய அரசு பயப்படுது. இங்கே தமிழ்நாட்டு அரசு அந்த மாற்றம் தங்களை அரசியலிருந்து காலி பண்ணி போடுமாண்டு ஒரு அச்சத்தில் தமிழ்நாட்டில் ஆளும் ஆட்சியிலும் ஆண்ட கட்சியிலும் மற்றது விஜய் மீது அவதூறு பரப்புற திராவிட எலும்பு துண்டை, திராவிட கட்சிகள், நான் திராவிட இனத்தை சொல்லியில, திராவிட கட்சிகள் எலும்பு துண்டை நக்கிற அந்த 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 செல்ல பிராணிகளின் கதறலையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த தேர்தல் களத்தில் ஒரு ஆய்வாளராக இந்த அரசியலை உற்று நோக்கிறவர்களாக, எங்களோட போராட்டத்தில் மிகவும் பற்றுள்ளவர்களாக நாங்கள் இந்த இதை எப்படி நாங்கள் எங்களோட மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும் என்ற ரீதியில் நாங்கள் இதை பற்றி கதைக்கும் போது பல விடயங்களை நாங்கள் யோசித்து கதைக்க வேண்டி இருக்குது. என்றாலும் மக்களுக்கு தெளிவூற்ற விடயங்கள் மிக முக்கியமாக இருக்குது. இந்த சோசியல் மீடியாவில் கதைக்கிற மாதிரி தேர்தல்களம் அப்படி இல்லை. அங்கே தேர்தல்களம் இங்கே சோசியல் மீடியாவில் இந்த டிக்டாக்கில் இருக்கிற பிம்பத்தையும் பார்க்க அங்கத்தை தேர்தல்களம் இருமுனை போட்டியாகவே இருக்குது. 4 பேர் போட்டியிட்டாலும் இருமுனை 2 பேருக்கு மத்தியில் தான் பலத்த போட்டியாக அமையும் என்றது தான் அங்கத்திய எங்களால் உள்வாங்கக்கூடிய தகவலாக உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. யாருக்கு யார் போட்டின்னு இப்போ நீங்கள் கேட்பீங்க. ஒரு பக்கம் டிஎன்கே ஆளும் கட்சியான ஸ்டாலின் அவர்களோட டிஎன்கே கட்சிக்கும் புதுவரவான டிவிக்கு என்ற விஜய் அவர்களோட கட்சிக்குமான பலத்த போட்டியைத்தான் பல இடங்களில் அந்த போட்டி அமைய போகுது. 234 சீட்டுக்கு இந்த போட்டி மிக பலத்த போட்டியாக இருக்குது. 114 சீட் நினைக்கிற 118 வெல்லோனும் அவர் வேண்டாத்தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். என்னுடைய அந்த போட்டி யார் இந்த சீட்டை வெற்றி பெற்று அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக போகிறார்கள்ன்றது கேள்விக்குறி எங்கள்கிட்டையும் இருக்குது. எங்களுக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்பீங்கள், விஜய் அவர்கள் வந்தால் என்ன மாற்றத்தை தமிழ்நாடு கொடுக்க முடியுமாண்டு. விஜயின் பிரசாரத்தை நீங்கள் பார்த்தாலே அவற்றை பிரசார இதுகள் எல்லாம் மிக நாகரிகமான அமைஞ்ச ஒரு இதாக இருக்கும். நாகரிகமாகவும் அவற்றை ஒரு ஊழல் செய்ய அவர் வராமல் மக்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். அவற்றை மிக பெரிய இதாகவே நாங்கள் இப்போ 2 வருஷம் முதலே நாங்கள் போட்டுட்டோம். அவர் வர்றதுக்கு நோக்கம் அவர் பணம் சம்பாதிக்க வரையில் மாறாக எம்ஜிஆர் அவர்களையும் பார்க்க நல்லாட்சி கொடுக்கணும் என்ற ரீதியில் தான் அவர் வந்திருக்கிறார். அவர் நேற்று அவர் முழங்காலிட்டு கும்பிட்ட விடயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அதை சில கேலி செய்கிற சிலவரும் இருக்கிறோம். ஆனால் அவற்றை மனவேதனை அவர் உண்மையாகவே வெல்லணும் என்று விரும்புகிறார். மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று விரும்புகிறார். அந்த ரீதியில் அவர் களத்தில் நிற்கிறார். அந்த ரீதியில் அவர் வரும்போது ஒரு நல்லாட்சி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல ஆட்சி, நீட் போன்ற இதுகள் நீக்கப்பட்டு ஹிந்தி திணிப்புகளிலிருந்து தமிழ்நாடு ஒரு வீரியமாக ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவன் கிடைச்சிருப்பார். ஒரு தலைவர் கிடைக்க போகிறார். ஒரு நாளும்
ஒரு கூட்டாட்சி இதில் இருந்த இதில் வந்து ஒரு எம்ஜிஆர் போன்று அம்மையா ஜெயலலிதா போன்று ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு முகம் வந்து மீண்டும் கிடைக்க போகுது. தைரியமாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சு தாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக வந்து ஒரு நபர் ஒரு முகமாக இருக்கிற நபராக வந்து விஜய் அமைவார் என்ற ஸ்டாலினை வச்சோ வேற எடப்பாடியை வச்சோ தமிழ்நாட்டு மக்களால் வந்து கர்வம் கொள்ள முடியாது, தங்களுடைய ஆளுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் செய்த ஊழல்கள், அவர்களோட ஆட்சியில் கடந்த வரலாறு வந்து மிக மோசமான வரலாறு. ஆனால் புது வரவு விஜயின வரவு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பலத்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் வந்து உருவாக்கி இருக்குது. நேற்றும் ஒரு கன்னியாகுமரி நண்பரை வந்து சந்தித்து கதைக்கும் போது அவர் சொன்னார், இவர்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியும், இவர்கள் எல்லாம் என்ன ஆட்சி செய்தார்கள், மக்களுக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குறார்கள் என்றால் இவர்கள் மனநிலை எப்படி என்று உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஒரு பக்கம் இவர்கள் காசு கொடுத்து வாக்கு வாங்குறார்கள், மக்களும் வந்து காசு கொடுத்து வாக்கு போடும்போது ரெண்டு பக்கம் வந்து எங்கேயோ ஒரு இதில் வந்து நான் காசு கொடுத்தபடியே தான் இவர்கள் வாக்கு போட்டார்கள், மற்ற பக்கத்தில் வந்து இவங்க தங்களோட காசைத்தானே இவர்கள் அடித்து கொண்டு வாழ்கிறார்கள். ரெண்டு பக்கம் தங்களை சமாதானப்படுத்தி கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் மாற்றமாக வந்து விஜய் காசு கொடுக்காமல் தண்ட காசை செலவழிச்சியை வந்து தண்ட காசுலேயே வந்து நிற்கிற அவர் வந்து மக்கள் பணத்தை வந்து கொண்டு அடிக்க தேவையில்லை. அவர் நடித்தாலே பல கோடியை சம்பாதிச்சுட்டு போயிடுவார். ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் வந்து அதை நிப்படி போட்டு மக்களுக்காண்டி அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார். அதில் வந்து அவர்கிட்ட சுயநலவும் இருக்குது. எம்ஜிஆரை போன்று புகழ்பெற்ற ஒரு மனிதராக வந்து இறக்கும் போது இருக்கணுமென்ற ஒரு இதில் வந்து அவர் வந்திருக்கிறார். மக்களுக்கு நல்லதை செய்யணுமென்ற இதில் வந்து பொது நோக்கம் அதில் இருக்குது என்னும் போது வந்து அது ஒரு நல்ல விடயமாக நாங்கள் வரவேற்கிற ஒரு விடயமாக வந்து நாங்கள் பார்க்குறோம். இந்த தேர்தல் களம் வந்து நீட்டுக்கு எதிரானது. மொழி ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டிலிருந்து வர்ற தமிழ்நாட்டுக்கு திணிக்கப்படுற ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு பலமாக வந்து விஜய் விளங்குவார். அதில் வந்து அவர் தேர்வு செய்த தலைவர்களை பாருங்கள், எங்களை தேசியவர்கள கொள்கை எப்படியோ கிட்டத்தட்ட அதே போல தன் தமிழ்நாட்டுக்கான கொள்கை தலைவர்களாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தன் தலைவர்களை வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்வு செய்திருக்கிறார். எங்களை தேசிய தலைவர் வந்து எப்படி பேச்சுவார்த்தை மேடையிலையோ அல்லது தமிழ்நாட்டு தலைவர்களை வந்து எங்களோட பேச்சுவார்த்தை மேடையிலையோ அல்லது தமிழ்நாட்டில் இருந்த எங்களோட போராளிகளை கூட வந்து அவர்களோட கல்லறைகள் கூட வந்து தமிழ்நாட்டில் வைக்காமல் எப்படி எங்களோட மண்ணில் வச்சாரோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்து தண்ட கொள்கை தலைவர்களாக வந்து தமிழ்நாட்டை சேர்ந்து 5 பேரை வந்து அறிவிச்சிருக்கிறார். இதுதான் அந்த மண்ணை நேசிக்கிற அந்த மண்ணுக்கு ஒரு தலைவன் கொடுக்கிற உயர்ந்த கொள்கையும் உயர்ந்த கௌரவம். தண்ட மண்ணை நேசிக்கிறவன் தண்ட தலைவர்களை வந்து கௌரவிப்பான். விளங்குதோ? இது வந்து சில பேருக்கு கிளிக் பண்ணுமென்னு நினைக்கிறேன், அறிவுள்ளவர்களுக்கு கிளிக் பண்ணுமென்னு நினைக்கிறேன். இந்த விடயத்தை வந்து விஜய் வந்து தெளிவாக செய்கிறார். அதோடு வந்து 8 கோடி தமிழர்களுக்காண்டி தான் வந்து களத்தில் நிற்கிற அந்த விடயத்தையும் வந்து 13 கோடி தமிழருக்கு மற்றவர்கள் உருட்டுற மாதிரி உருட்டாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழர்களுக்கு தான் இந்த அரசியலை செய்கிற வேண்டும். தமிழ் தேசியமும் திராவிடமும் தன் இரு கண்கள் உண்டு. அங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மக்களையும் வந்து அரவணைச்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் வந்து ஆட்சி செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு நாங்கள் அந்த இதை வந்து புதுவரவை வந்து ஒரு நல்ல மாற்றமாக வந்து நாங்கள் பார்க்குறோம். இனவாதம் இல்லாமல் மதவாதம் இல்லாமல் அந்த அனைத்து மக்களும் சமமண்டு அந்த சாதி தாழ்மை இல்லாமல் அனைத்து மக்களும் சமமண்டு போகிற இந்த ஆட்சி இது வந்து அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்ன்றதை வந்து ஈழத்தமிழர் கருத்துறவங்க நாங்கள் வந்து நம்புகிறோம். மற்ற பக்கத்தில் வந்து டிஎன்கே கட்சி வந்து ஒரு பொருந்தா கூட்டணியை முந்தி வந்து ஒரு பாரிய சக்தியாக கூட்டணி இருந்த அந்த கூட்டணி வந்து இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸுக்கும் டிஎன்கேக்கும் கூட வந்து பலத்த முருகன். இந்த காங்கிரஸ் கட்சி விஜயோட சேர்ந்து கூட்டணி போகுமா இல்லையோ என்ற ரீதியில் பயணிச்சு கொண்டு இருந்துச்சு. அதுலேயும் வந்து பல பேர் வந்து விஜயோட இப்போவும் பயணிச்சு கொண்டு இருக்கிறாங்க. விஜய் கட்சி அங்கே இருக்குது. ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் வந்து விஜய் பின்னால் நிற்கலாம். இன்றைக்கு இந்த முறை வந்து தேர்தல் பிரசாரம் கூட வந்து ஒன்றா நடக்கையில் புரிம்பா தான் அவங்கள பிரசாரமும் இருக்குது. எங்கேயும் காங்கிரஸினையும் பிரசாரம் கூட வந்து கூட்டணியில் இருந்து கொண்டே மோதிக்கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் டிஎன்கேக்கு எதிராக வந்து கட்சி தொடங்கின விஜயகாந்த் அண்ணாண்ட கட்சி வந்து அவர் இறப்புக்கு பின் வந்து அது பெட்டிக்கான கட்சியாக மாறி இருக்குது. அவருக்கும் 10 சீட் கொடுத்திருக்கிறான்.
இந்த 10 சீட்டோட அவன் நிற்கிறா. அவற்ற மகனையும் வந்து களமிறக்குறா. அதுவும் டிஎங்க கூட்டணியில் நிற்கிறா. அதோட வந்து எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது, ஒரு பலமான அடுத்த முதலமைச்சருக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்கிற திருமாவளவன் அண்ணா. திருமாவளவன் அண்ணா வந்து அவருக்கு 8 சீட், அதுலேயும் வந்து ஒரு சீட்டை வந்து அவரே வந்து நிற்காமல் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருக்கிறாருன்ற ஒரு கேள்வியும் அடிபடுது. அது நீங்களாம் எனக்கு அது சரியான தகவலை தரணும். இன்றைக்கு 7 சீட் 8 சீட்டில் வந்து திருமாவளவன் அண்ணா ஒரு பாரிய சக்தியாக பார்க்க போகிற ஒரு திருமாவளவன் அண்ணா வந்து தன்னை வந்து தானே வந்து ஒரு சாதி கட்சியாக சுருக்கிறாரோன்ற ஒரு கேள்வி வந்து எழுதுது. பொது கட்சியாக மாற வேண்டிய திருமாவளவன் அண்ணா வந்து தன்னை மீண்டும் மீண்டும் ஒரு சாதி கட்சி இந்த தலைவரை வந்து சுருக்கி கொண்டு பயணிக்க விரும்புகிறாரோன்ற கேள்விதான் என் மத்தியில் இதண்டது. அது வந்து நான் வந்து ஒரு வேதனையாக பார்க்குறேன். இருந்தால் அவ்வளோ படித்து இதண்டு பல இதழுக்கு அடக்குமுறையை தாண்டி வந்த திருமாவளவன் அண்ணா வந்து விஜய் கட்சியில் போயிருந்தார் என்றால் அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த எலெக்ஷன் அது மாறக்கூடும். ஆனால் ஏற்கனவே அந்த பக்கம் பயணிச்சிருந்தாருண்டா அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்கும். விஜய் கட்சிக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்கும். அவற்றை தன்மானம் வந்து காக்கப்பட்டிருக்கும். மாறாக டிஎங்கியோட அவர் பொருந்தா கூட்டணியில் அவர் இப்போ இருக்கும்போது வந்து எங்களுக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது. திருமாவளவன் நிலையில் அவற்றை பேட்டியல் கடைசி நேரங்களில் வந்து அவற்றை பேட்டியல் தொண்டர்கள் சொல்கிற விடயங்கள் இந்த இதழுக்கு வந்து நாங்கள் பிரசாரம் செய்ய மாட்டோம் இதென்ன மாட்டோம் என்று பல தொண்டர்களே வந்து விரத்தியில் இருக்கிற இதையும் வந்து நாங்கள் பார்க்குறோம். சோசியல் மீடியாவிலிருந்து எல்லா இடத்துலையும் வந்து அடிமட்ட தொண்டர்கள் கூட வந்து கொஞ்சம் கவலையில் ஒரு விரக்தியில் டிஎங்கி மீது வந்து ஒரு விரக்தியில் 8 சீட்டம் கொடுத்துருக்கான ஒரு விரக்தியில் இருக்கணும். மற்ற பிரேமலதா ஒன்றுமே இல்லாத பிரேமலாவுக்கு வந்து விஜயாந்துக்கு வந்து அவர் 10 சீட் கொடுக்குறார்கள். அவ்வளோ பவராக இருக்கிற திருமாவளவன் அண்ணாவுக்கு வந்து 8 சீட் தான் கொடுக்குறான்டைக்கு அது ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. வைகோ அண்ணாவுக்கு 4 சீட் நினைக்கிறேன். அவற்றை பேச்சுத்திறன் அவர் எப்படிப்பட்ட ஒரு பேச்சு திறன் மிக்க ஒரு ஒரு ஆளுமை என்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரையும் வந்து எங்களுக்காண்டி எங்களோட தீர்ப்பாயங்களை வந்து வாதாடி கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த கடமையை வந்து அவர் இப்பவும் செய்து கொண்டிருக்கிற இந்த வயதிலேயும். ஆனால் அவருக்கு வயது போயிட்டபடியால் அவர் ஓய்வு பெறும் நிலைக்கு வந்துட்டார் வைகோ அண்ணா. அவருக்கு 4 சீட் அது எப்படி அவர்கிட்ட இது ஓகே 4 சீட் அவருக்கு கிடைச்சது அது ஓகே என்று தான் நாங்கள் பார்க்குறோம். சிபிஎம் என்றதுக்கு ஒரு சீட் நினைக்கிறேன். மற்ற இஸ்லாமிய மற்ற அமைப்புகளுக்கும் ஒரு சீட் இல்லாமல் வேல்முருகன் அண்ணா வந்து சீட் இல்லாமல் வந்து விலகி வந்திருக்கிறார். அவருக்கு அதுக்கு டிஎங்கிக்கு எதிராக வந்து பிரசாரம் வந்து செய்திருந்தார். வந்து பல குற்றச்சாட்டுகளையும் டிஎங்கி மீது வந்து பல குற்றச்சாட்டுகளையும் வச்சிருந்தார். இன்றைக்கு இந்த முறை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து டிஎங்கி கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு பக்கம். மற்ற பக்கத்தில் வந்து ஏடிஎங்கே நீங்கள் பார்த்தீங்களா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது வந்து ஒரு பலமான கட்சியாக தோற்கடிக்க முடியாத ஒரு கட்சியாக இருந்தது. அவர் அம்மையாண்ட இதுக்கு இறப்புக்கு பிறகு வந்து அது வந்து மத்திய அரசின் ஒரு கைக்கூலி ஒரு அடிமை கட்சியாகவே பார்க்கப்பட்டுச்சுது. ஒரு அதிகாரம் இல்லாமல் ஹிந்தி திணிப்பை வந்து விழுந்து தங்களுக்குள்ளேயே உள்வாங்கி கொண்டு ஹிந்தி திணிப்புண்ட ஒரு மறுமுகமாக வந்து ஏடிஎங்க கட்சி ஆட்சி செய்திருந்துச்சு. பிஜேபின்ற ஏடிங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி செய்தாலும் அது பிஜேபி கட்சி தான் நேரடியாக வந்து அந்த கட்சியை நகர்த்துகின்ற விடயத்தையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. அப்போ வந்து அந்த கட்சி வந்து மக்கள் வருத்தபடியத்தான் அவர்களோட ஹிந்தி திணிப்புக்கு எதிரான இதாகத்தான் அவர்கள் வந்து டிஎங்கே வந்து விருப்பமில்லாட்டியும் டிஎங்கி கருணாநிதி இந்த மகனுக்கு வந்து விருப்பமில்லாட்டியும் வந்து மாற்று வழி இல்லாமல் ஸ்டாலினை வந்து வர வச்சார்கள். ஆனால் இந்த தேர்தலில் வந்து ஒரு மாற்றம் இருக்கிறபடியால் மிகவும் கடுமையான ஒரு போட்டியைத்தான் அது அமையும் நினைக்கிறேன். என்றால் அவதூறு பிரசாரம் மீடியாக்கள் எல்லாம் கொண்டு பண்ணப்பட்டு விஜய்க்கு எதிரான பாரிய தேர்தல் கிழமை வந்து இது அமைஞ்சிருக்கிறபடியால் அவதூறு பிரசாரமாக மக்களோட நம்பிக்கையான ஒரு போட்டி தான் இதில் காணப்படுது. இப்போ ஏடிஎங்க கட்சியை பற்றி நாங்கள் பார்க்கணும் என்றால் முந்தைய ஒரு பாரிய சக்தியாக இருந்தது 3 பிரிவாக உடைஞ்சிருக்குது. பன்னீர்செல்வம் அவர்கள் டிஎங்கோட போய் இணைஞ்சிருக்கிறார். சசிகலா அவர்கள் வந்து இப்போ வந்து ஏடிஎங்கோட நிற்கிறான்னு நினைக்கிறேன். டிடிவியும் ஏடிஎங்கோட நிற்கிறா. அமமுக எல்லாம் வந்து ஏடிஎங்கோட சேர்ந்து கூட்டணியில் நிற்கணும். பிஎங்கேயும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து ஏடிஎங்கோட கூட்டணியில் நிற்குது. மத்திய அரசோட சேர்ந்து மற்றது பிஜேபி கட்சியும் இந்த கூட்டணியில் இருந்து ஒரு பெரிய கூட்டணியாக நிற்கின மொழிய பலனற்ற கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இவர்களால் ஒரு பலனும் இருக்க போகிறது இல்லை என்ற பொம்மை ஆட்சியை ஏற்கனவே காட்டினவர்கள்லாம் மீண்டும் கூட்டணி வச்சிருக்கிறார்கள். இதுவர்கள் வந்து பெருதளவுக்கு வந்து சாதிக்க போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை.
என்று அதனால தான் அவர் வந்து விஜய் வந்து தங்கள் கட்சிக்கு வரணும் என்று விஜய்கிட்ட காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜய் வந்து அவர்களோட கூட்டணிக்கு போகாமல் தனிச்சு நிற்கிறபடியால் அவர்கள் பலத்த ஏமாற்றத்தோடு வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கே தெரியும் அந்த கட்சி வந்து சாதிக்காதண்டு. ரெண்டாலும் வந்து தேர்தல் இதுக்குள்ளே நிற்கணும். தங்கட பகுதியில் கொங்கு மண்டலத்தையாவது வந்து சில இடங்களை வெற்றி பெறணும் நிற்கணும். இந்த ரிசல்ட்ஸ் முடியும் வரை 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வரும்போது தான் எங்களுக்கு வந்து தெரியும் எப்படி எவ்வளோ சீட்டார்கள் வந்துருக்கிறார்கள். 4ஆவது நிற்கிறது இது கட்சி வந்து நாம் தமிழ் கட்சி. வாயால் வடை சுட்டு கொண்டு இன்டர்நெட்டில் கட்சி நடத்தி கொண்டு போன முறை 8% வாங்கினவர்கள் வந்து இந்த மாற்றம் இல்லாதபடியாக 8% வாங்கினவர்கள் வெற்ற தேர்தலில் வந்து அவர்கள் 5% வாங்குவார்கள்ன்றது வந்து ஒரு பலத்த கேள்விக்குறி. அதுலேயும் வந்து பல பிஜேபியில் இடம் கிடைக்காத பலர் வந்து சந்தன கடத்தல் வீரப்பண்ட மகள் அல்லது ஜல்லிக்கட்டில் வந்து போராட்ட வீரராக கருதப்படுற அவர் ஒரு ஆள். இப்படி அந்த பல பேரை வந்து பிஜேபியில் சீட் கிடைக்காத பல பேரை வந்து உள்வாங்கி RSS தாய்க்கழகமான நாம் தமிழ் கட்சி வந்து RSS தாய்க்கழகத்தின் மற்ற பக்கத்தில் டிஎன்கேன்ற அதுகள அடியாக்களை கூலிப்படியாக வேலை செய்கிற நாம் தமிழ் கட்சி வந்து 4வது சக்தியாக கருதப்படுது. அவர்கள் இந்த தேர்தலில் வந்து 8%க்கு மேலே வாக்கு வாங்குவார்களா அல்லது 5% கீழே வந்து காணாமல் போவார்களான்றது வந்து தேர்தலால் முடிவெடுக்கணும். மக்களின் முடிவில் அது இருக்குது. அதுலேயும் வந்து இதில் வந்து நாங்கள் கவனிக்கூட வீடியமாக இருக்கிற என்னவென்றால் இவர்கள் இதுவரையும் வந்து ஒரு கவுன்சிலர் சீட் கூட வந்து வெள்ளையில். ஆனால் இந்த முறை வந்து முதலமைச்சராக போகிறார்கள். ஈழத்தமிழ் மத்தியில் கதை சொல்லிக்கொண்டு ஈழத்தமிழ் மத்தியில் வந்து திரள் நிதி வேட்டையை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட மக்களும் வந்து இங்கே வந்து எங்களோட மக்களை வந்து வழிநடத்த உத்தரவு இல்லாதபடியால் மீண்டும் மீண்டும் போய் பல வாயால் வடை சுடுறவர்கள பொய் பிரசாரத்துக்கு மத்தியில் வந்து மக்கள் நம்பிக்கையில் ஏன்னா எங்களுக்கு ஒரு இது இருக்குது, எங்களுக்கு ஈழம்ன்ற ஒரு எங்களுக்குன்ற ஒரு தேசம் இருந்துச்சு. அந்த தேசத்தை வந்து மீட்கணுமென்ற ஒரு நம்பிக்கையில் வந்து கதை சொல்கிறவளையும் போய் எங்களை வந்து முதுர குத்துறவளையும் எங்களோட தடையை வந்து தொடர்ந்து வந்து நீக்க விடாமல் தடுத்து கொண்டிருப்பதுக்காண்டி உருவாக்கப்பட்ட RSS கூலிப்படை சீமான் நாம் தமிழ் கட்சியை வந்து எங்களுடைய நம்புறது வந்து எல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு வந்து வேதனையான ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த மக்கள் அவர்களோட நிதியை வந்து கொடுத்து ஒரு கருணா போன்ற ஒன்றும் ஒரு பாரிய துரோகிக்கு வந்து அந்த நிதியை செலவழிக்கிறதும் வந்து வேதனையான விடயமாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் உங்களோட அண்ணா நீங்கள் நிற்கிற உங்களோட அண்ணா அண்ட கருணா இந்த தேர்தலில் வந்து பலத்த தோல்வியை காணுவார். அதை வந்து மறைக்கிற விதமாக வந்து அவர்களோட முழு இதையும் வந்து காரைக்குடி என்ற ஒரு சீட்டுக்காண்டி ஃபுல் எனர்ஜியும் வந்து கொடுக்குறார்கள். அந்த சீட் டிஎன்கே வந்து அவர்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு சார்பு வந்து பிரசாரம் செய்ய மாட்டுது. அந்த இடத்த வந்து சீமானுக்கு கொடுத்துருக்குது. மறைமுகமாக வந்து சீமானுக்கு அந்த இடத்த வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா விஜய்க்கு எதிரான பிரசாரத்தை வந்து சீமான் தாராளமாக செய்கிறபடியாலும் காலந்தொட்டு வந்து டிஎன்கேன்ற செல்ல பிராணியாக இருக்கிறபடியாகவும் வந்து அந்த இடத்தை வந்து எங்களோட ஈழத்தமிழை ஏமாத்துறதுக்காண்டி செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு இதாக வந்து நிறைய வந்து டிஎன்கே பாய்க்கிறபடியா டிஎன்கே மட்டும் இல்லை RSS பாய்க்கிறபடியா சீமான் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜர். ஒரு ப்ரொஜெக்டுக்கு தான் அவர் வந்து தகுதியானவருடைய ஒரு தமிழ்நாட்டு தலைமையேற்று இதுன்றதுக்கு அவருக்கு 1% கூட வந்து தகுதி இல்லை. ஒரு ப்ரொஜெக்ட் வந்து அங்கே அரசாங்கத்துக்காண்டி செய்கிற தகுதியோடு தான் அவர்கிட்ட வேரியல் இப்போ நாங்கள் பார்க்குறோம். அவர் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜராக தான் ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்திருக்கிற காரைக்குடி. அந்த காரைக்குடியில் வந்து வெளில வந்து முயற்சிக்கிறார். அதில் வந்து அவருக்கு ஒரு சீட் கிடைக்குமான்றதும் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக தான் இருக்குது. ஏன்னா நாம் ஃபுல்லாக வந்து தங்களோட எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து ஒரு தொகுதியில் ஃபுல் எனர்ஜியை வந்து செலவழிக்கிறார்கள். மற்ற இடங்களில் வந்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு 0. காரைக்குடியில் அவர்களுக்கு கிடைக்குமான்றதும் அதுவும் ஒரு 0ன்னு தான் கருதப்படுது. என்றாலும் இங்கே வந்து திரள் நிதியை சம்பாதிக்கிறதுக்கும் பல இதுகளுக்கும் வந்து அவர் இதன்றார். நான் சொல்கிறேன் அவர் வந்து அந்த சீட் கிடைச்சால் வந்து அவற்றை உண்மை முகம் வந்து மக்கள் அறிய போகிறார்கள். ரெண்டபடியால் இவர்கள் வந்து கட்சியில் வேறு எதுவும் இல்லை, கட்சியில் இருந்த முக்கிய 2ஆம் கட்ட தலைவராக முந்தி இருந்தவர்களே வந்து தெளிவாக கூறியிருக்கிறார்கள். சீமான் வந்து கட்சியிலேருந்து தோக்குறதை வந்து வெற்றி பெற வேண்டிய இடங்களெல்லாம் தோக்குறதை வந்து திரள் நிதி வாங்குறதுக்கானித்தான் காசு வாங்கி போட்டு இவர்களே வந்து அவர்களோட கேண்டிடேட்டை வீழ்த்துறதுக்காண்டி வேலை செய்கிறார்கள். கட்சியில் இருந்து விலகின அனைத்து பொறுப்பாளர் 2ஆம் கட்ட தலைவர்களும் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். நாஞ்சித் சம்பத் மட்டும் இல்லை,
மருத்துவர் இளவஞ்சி, ராஜீவ்காந்தி, கன்னியாசுவாமி எல்லாருமே வந்து இந்த விடயத்தை வந்து தெளிவாக வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக கட்சிக்குள்ள என்ன நடக்குன்ற விடயத்தை வந்து தெளிவாக கூறி விட்டினான். என்னபடியால் இது வந்து ஒரு ரகசியம் இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விடயம்தான் நாம் கட்சி எப்படி செயற்படுகின்றது. அதை வந்து இப்போ டிவிக்கு விஜயின் கட்சி வந்து வந்த பிறகு வந்து நாங்கள் 7 வருஷத்துக்கு முதல் போட்ட காணொலி எல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை என்றதை வந்து விஜயின் விர்ச்சுவல் வேரியஸ் அவர்களோட காணொலியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சீமான விஜய் சொல்லாமலே வந்து பல விடயங்களை வந்து இதன்றார்கள். விஜய் ஒருக்கா சீமான் காட்டி கிளியுங்கன்னு சொன்னால் சீமான் நிலை எப்படி இருக்குமென்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. விஜய் சொல்லாமலே வேலை நடக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து அதை செய்கிறார்கள். விஜய் குறிப்பிட்டு காட்டி சொன்னார் என்றால் சீமான நிலை எப்படி போகும்ன்றது உங்களுக்கு விளங்கும். ஆனால் விஜய் ஏன் செய்யாமல் இருக்கிறான்றதுக்கு காரணம் வந்து சீமானுக்கு பின்னால் இருக்கிற ஆர்எஸ்எஸும் தேர்தல் அந்த தேர்தல் இதுக்குள்ளே வந்து வரையலுக்குள்ளே இருக்கிற இதுகளை சிக்கலை தெரிஞ்சுதான் விஜய் வந்து சீமானை கை காட்டாமல் கடந்து போகிறார். விஜய் வந்து இவ்வளவு தரக்குறைவை வந்து தாக்கும் போதும் விஜய் கடந்து போகிறதுக்கு காரணம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற இந்திய அரசியலுக்குள்ள வலைப்பின்னலையே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த இதுகள் வந்து எப்படி போகும்ன்றது வந்து ஒரு தெரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. விஜய் வந்து அந்த அரசியலுக்காண்டி கடந்து போனாலும் விஜய் இந்த தொண்டர்கள் சும்மா இருப்பார்கள்ன்றது ஒரு கேள்விக்குறிதான். என்றபடியால் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, ஈழத்தமிழர் எங்களுக்கும் வந்து ஒரு நல்ல மாற்றமாக அமையும் என்றுதான் எங்களோட நம்பிக்கை. இதில் வந்து இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அந்த கன்னியாகுமரி அந்த சகோதரர் சொன்னாரோ அப்படி வந்து பல தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதால தான் இதுலேயே வந்து நீங்கள் எப்போ டிஎங்கே தோத்துன்னு நீங்கள் கேட்பீங்கள் என்றால் டிஎங்கே வந்து 4ஆம் தேதி தோக்கையில் விஜய் கரூரில் வந்து விஜயை முடக்கிறதுக்காண்டி 41 இப்போ 50க்கு மேலான மக்களை தமிழ்நாட்டு விஜய்க்கு பின்னால் விஜயை பார்க்க போனவர்களை படுகொலை செய்தார்களே அங்கே வந்து டிஎங்கே தோத்து நிற்குது. பயம் யார் வந்து பயப்பட்டு இப்படியான ஒரு அருவருப்பான ஒரு ஒரு எவ்வளோ சொல்லவே முடியாத ஒரு இப்படியான கீழ்த்தனமான செயலை செய்து அரசியல் லாபம் காண நிற்கிறார்களோ இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வாக்குக்கு பணம் கொடுக்குற மட்டும் இல்லை, தாங்கள் நிலைச்சி இருக்கணும்ன்றதுக்காண்டி மீடியாக்களை வச்சு கொண்டு அவதூறு பிரசாரத்தில் இருந்து கடைசியாக விஜயின் குடும்ப வாழ்க்கை வரையும் வந்து அவர்கள் அவதூறு பிரசாரங்களை கையில் எடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளோ பெரிய தரக்குறைவான மனித கழிவுகள் என்றதை வந்து நல்ல மனிதராக நீங்கள் சிந்திக்க வேணுமென்றதுக்காண்டித்தான் இதையும் வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த இதில் வந்து நாங்கள் போராளிகளோடு பயணிக்கிற நாங்கள் ஐக்கிய நாடு சபைகள இறுதி களமுனை சாட்சிகளோடு பயணிக்கிற நாங்கள் வந்து இப்படி பொது வழியிலேயே வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க முடியுமா என்றால் நாங்கள் வந்து கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆதரவு தெரிவிக்கும் தாராளமாக ஒரு நல்ல கட்சிக்கு அவர்கள் தப்பு செய்த வரையும் அந்த நல்ல கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியும். ஆனால் தனி கட்சிக்கு பின்னால் நாங்கள் போகாமல் எப்படி பொதுவாக்களுக்கு நாங்கள் பிரசாரம் செய்தாமோ அப்படி நாங்கள் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். இந்த கட்சி இப்படி இருக்குது. நாங்கள் நினைச்சிருந்தால் 24 மணித்தேலம் பொதுவாக்களுக்கு செய்த மாதிரி விஜய்க்கான பிரசாரத்தை நாங்கள் செய்திருப்போம். ஆனால் நாங்கள் ரெண்டையும் வந்து பிரிக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் அங்கே, ஈழத்தமிழ் அரசியல் இங்கே என்றாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல மாற்றம் வந்துச்சென்றால் அது ஈழத்தமிழருக்கும் பிரயோசனமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நல்ல மனிதர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுல வந்து ஒருபோதும் எந்த தப்பு இல்லை. அவர் வந்து விஜயின் நோக்கம் இதுவரையும் வந்து நல்லதாக இருக்குது. அதே மாதிரி விஜய் தப்பு செய்தார் என்றால் எங்களுக்கு அது தென்பட்டு சென்றால் அதை விமர்சிக்கவும் வந்து நாங்கள் தயங்க மாட்டோம். ஆனால் இதுவரையும் விஜயின் பயணம் சரியாக அமைஞ்சிருக்குது. அது அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்றபடியால் ஈழத்தமிழ் கருத்து தரனாகி நான் வந்து தனிமனிதராக வந்து விஜய் வந்து வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறதுல வந்து தவறு இல்லை என்று நான் நம்புகிறேன். இந்த காணொளி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதோட வந்து தேர்தல் ரிசல்ட்ஸில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஈழத்தமிழராகிய பலர் வந்து டிக்டாக்ல பயணிக்கிற பலர் வந்து எதிர்பார்க்குற மாதிரி வந்து அந்த நாங்கள் கட்சி வந்து சிஎம் ஆக மாட்டினோம், அங்கே வெற்றி கணக்க சீட்டும் வெல்ல மாட்டினோம், ஒரு சீட்டும் வந்து வெல்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி வெற்றி பெற்றால் அது வந்து
ஒரு பக்கம் RSS துணையோடையும் டிஎம்கேயோட துணையோடையும் தான் இருக்க முடிய சீமான தனிநபர் இந்த கட்சியின் துணையால் வந்து கட்சியின் பலத்தால் வந்து அது கிடைக்க போகிறது இல்லை. அது பின்னுக்கு இருக்கிற மற்ற சக்தியின் துணியால் தான் அது நடந்து அப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னா அது மற்ற கட்சியின் அந்த மத்தியில் ஆடுற கட்சியின் துணையும் மாநிலத்தில் ஆடுற கட்சியின் ஆண்ட கட்சியின் துணையாலையும் தான் அது நடக்க முடியும். மற்றபடி சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியிலையும் வந்து வெல்றதுக்கு சான்ஸே இல்லை. இதோட விஜயின் ப்ளஸாக வந்து எல்லா 234 தொகுதியிலையும் வந்து விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், விஜய் தான் வேட்பாளராக இருக்கிறாங்க ஒழிய வேறு எதுவும் இல்லை. கேண்டிடேட்டாக பல பேர் இருக்கணும். செங்கோட்டையிலிருந்து பல பேர் கேண்டிடேட் இருந்தாலும் விஜயின் முகம்தான் அங்கே முன்னிலைப்படுத்தப்படுது. அதால் வந்து அது ஒரு பாரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. சீமாண்ட கட்சி யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ ஒருத்தருக்குமே தெரியாது. சில பேர் இருந்தாலும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் ஓடவிட்டபடியால் அதில் இருந்த பெண் தலைமைத்துவம் இருந்த காளியம்மாள் கூட வந்து இப்போ ஏடிஎங்கிக்கு போயிருக்கிறார் என்றபடியால் அந்த கட்சியில் வந்து 50க்கு 50 பெண்களை நீங்கள் இதை முன்னிறுத்துறது முக்கியம் இல்லை. கட்சிக்குள்ளேயே வந்து பெண்களை மதித்து பெண்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்குறது தான் முக்கியமுடைய மாறா வந்து பெண்களை அவமானப்படுத்தி ஊத்த வார்த்தை இந்த காது கொடுத்து கேட்கக்கூடிய வார்த்தைகள் அசீமான் அவர்கள் மாதிரியில் கதைக்கிற வார்த்தைகள் அநாகரிகமான அடுத்த சமுதாயத்து பிள்ளைகளை வந்து அநாகரிகமான பிள்ளைகளை மாத்திர வழியில் வந்து செய்கிறதெல்லாம் வந்து அந்த நாட்டுக்கு தான் பாதிப்பு. இந்தியா உளவுத்துறை சீமானை இயக்கினாலும் அந்த உளவுத்துறை நீங்களே வந்து உங்களோட அடுத்த சமுதாயத்தை சிதைக்கிற வேலையை பார்க்குறீங்க. எங்களை சிதைக்கணும்னு நினச்சி கொண்டு நீங்கள் சீமானை உருவாக்கினீங்க. ஆனால் அதே சீமானை வந்து உங்களோட இளைஞர்களை சிதைக்கிற வேலையை வந்து செய்யும் போது உங்களோட எதிர்காலம்தான் அதால் பாதிக்கப்படும் என்றதையும் வந்து உங்களோட கருத்தில் வச்சு கொண்டு நல்லதையே சிந்தியுங்கள், நல்லதையே தண்ணுங்கள், வஞ்சம் வைக்காமல் உங்களோட அரசியலையை வந்து நீங்கள் நல்லதாக மாற்றி உளவுத்துறைக்கும் சொல்லக்கூடிய கருத்து தான் உங்களோட நாட்டை வந்து நீங்கள் நல்லதாக மாற்றினாத்தான் உங்களோட நாடு செழிக்கும். மாறா வந்து மற்ற நாடுகளை வந்து அழிக்கிறதுக்கு உங்களோட மூலையை பாவிச்சிங்கள் என்றால் அப்படியான விசைச்செடியில் நீங்கள் வளர்த்தீங்கள் என்றால் கடைசியாக அந்த விசைச்செடி உங்களுக்கு தான் ஆப்பு வைக்கும். அதை கருத்தில் கொண்டு சரியான இதுகளை வந்து நீங்களும் திருந்தி நடவுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.